ஏழாவதாக நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்குகிற கெடுக்கிற ஏழாவது சிறுநரி என்றால் பொறாமை. பொறாமை என்கிற இந்த சிறுநரியின் மூலமாக சவுல் ராஜா நாசமடைந்தார். எப்படின்னா, இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். எருசலேமினுடைய ராஜா நான். மக்கள்லாம் தாவீதை புகழ்ந்து போற்றி பாடல்கள்லாம் பாடுறாங்க, பெருமையாக பேசுகிறாங்க. அப்படின்ட்டு சவுல் ராஜாவுக்கு தாவீதின் மீது பொறாமை வந்துட்டு இந்த தாவீது ராஜாவை கொலை பண்ணுறது அப்படின்னு முடிவெடுத்துட்டார். முடிவெடுத்து நிறைய நேரங்களில் இவர் அட்டெம்ப்ட் பண்ணுறாரு கொல்றதுக்கு. இதெல்லாம் ஆண்டவருக்கு பார்த்துட்டே இருந்து என்ன பண்ணிட்டாரு, இந்த சவுல் ராஜாவுக்குள்ளே இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் சவுல் ராஜாவுக்குள்ளே பொல்லாத பிசாசு நாய் வந்து நுழைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சவுல் ராஜா ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்கல. ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக விசாரிச்சா ஆண்டவர் பதில் சொல்லலை. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சவுல் ராஜாவை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிவிட்டார். கடைசியில் இந்த சவுல் ராஜா கடவுளால் கைவிடப்பட்டு எல்லா வகையிலும் தோல்வி அடைஞ்சு தற்கொலை பண்ணி கொண்டு செத்து போனார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அளவுக்கு ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவராலே அபிஷேகம் பெற்ற சவுல் ராஜா எல்லாவற்றையும் இழந்து எல்லா விதமான தோல்விகளை இழந்து ஆண்டவராலே ரிஜெக்ட் பண்ணப்பட்டு தற்கொலை பண்ணிட்டு செத்து போகிற அந்த நிலைமைக்கு கொண்டு போனது எது என்று பார்த்தா சின்ன பொறாமை. எல்லாருக்குள்ளேயும் பொறாமை புத்தி இருக்குது. அன்னைக்கும் இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்குது. இது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னமும் இருந்துச்சு, ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட இருக்குது. அது மாதிரி இந்த பொறாமைன்றது வந்து எல்லாருக்கும் இருக்குமா என்றால் எல்லாருக்கும் இருக்கும். அது நம்முடைய ஜென்ம சுபாவம். நம்ம பிறந்ததிலிருந்தே நம்மோட கூடவே பிறந்தது. அது போகாதா? போகவே போகாது. நாம தான் அதை வந்து அடக்கி ஒழிச்சு அதை தலை தூக்காமல் பார்த்துக்கணும். அது அடிக்கடி தலை தூக்கும். உங்கள் எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க ஒரு நெக்லஸ் வாங்கினாங்கனாக்கா உடனே அந்த பொறாமை உங்களுக்குள்ள தலை தூக்கும். நெக்லஸ் வாங்கிட்டாங்க, பத்தியா 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 அப்படின்ட்டு. இந்த பொறாமை புத்தியை தலை தூக்காமல் நாம் தான் அதை ஒழிக்கணும். இல்லைன்னா அது நம்மளை ஒழிச்சிடும், எல்லாம் அது நம்ம நாசமாக்கிடும். அதுதான் சவுளுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. பயங்கரமான விளைவுகள் சவுலுக்கு இந்த பொறாமை புத்தினால. அதனால அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் பொறாமை என்பது ஒன்று இருக்கும். அதை நாம் ஜெயிக்கணும், அதை நாம் ஒழிக்கணும், அதை நாம் அடக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி போக முடியுமே ஒழிய அதை முற்றிலுமாய் நமக்குள்ளே இல்லாமல் பண்ணுறதுக்கெல்லாம் முடியாது. அந்த விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருந்து அந்த பொறாமை நமக்குள்ளே தலை தூக்கி நம்மை அழிக்கிறதுக்கு இடம் கொடுக்காம நாம் பொறாமையை அழிக்க வேண்டும்.